அவங்க சக்தி வழி புக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. நீ இதை படி, அழுதுட்டு இருக்கிற நேரம் இதை படிச்சிட்டுரு அப்படின்ட்டு. முள்ளு மேலே துணியை போட்டுட்டேன், மெதுவாக தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறங்க தைப்பூசத்துக்கு நாகர் முன்னாடி நவதானியம் பரப்பிட்டு எலுமிச்சம்பழம் விளக்கு ஏற்றி வச்சுட்டு அப்புறம் போ அப்படின்னு சொன்னாங்க. ஓம் சக்தி. நான் ஃபஸ்ட்டு 1984 கோவிலுக்கு வந்தேங்க. ஆலயத்துக்கு வராதுக்கு முந்தி ஒவ்வொரு அமாவாசை, பௌர்ணமி, பேரூருக்கும் மருதமலைக்கு கிருத்திக்கு தவறாமல் போயிட்டுருப்பேன் சக்தி. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எங்கள் பிரதர் போயிட்டார். அதுக்கப்புறம் 1 இயர் நான் சாமியே கும்பிட்றதில்ல, இவ்வளோ சாமி கும்பிட்டும் நமக்கு இது இல்லை, அதனால் இனிமேல் சாமியே கும்பிட்றதில்ல அப்படின்னு 1 இயர் வீட்டில் விளக்கு கூட ஏற்றுறதில்ல சக்தி. அதுக்கப்புறங்க நினச்சி அழுதுட்ருப்பாங்க. எங்கள் பக்கத்து வீட்டில் அவங்க வந்து ஆதிபராசக்தி இயக்கத்தில் இருக்காங்க. அந்த அம்மா வந்து நீ டோரு கதவெல்லாம் மூடி வச்சுட்டு அழுதுகிட்டே இருக்கக்கூடாது, அது மட்டும் உனக்கு லைஃப் இல்லை, உனக்கு குழந்தைங்க இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் இருக்காரு, எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. அப்போவும் வந்து நீ ஒரு தடவை மருவத்தூருக்கு வா போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை எனக்கு அருள்வாக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இல்லை எனக்கு அவ்வளோவுக்கு இது இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டேங்க. அதுக்கப்புறம் அவங்க சக்தி வழி புக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. நீ இதை படி, அழுதுட்டு இருக்கிற நேரம் இதை படிச்சிட்டுரு அப்படின்ட்டு. ஒரு 1-2 சக்தி இல்லை, மேக்சிமம் 3 சக்தி வழி படிச்சிருப்பேங்க. சக்தி வழி படிச்சுட்டு எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்டோட நான் சொல்கிறேன், நான் ஒரு நாளைக்கு மருவத்தூர் போயிட்டு வரலாங்க அப்படின்னு சொல்கிறேங்க. அப்போ சொல்கிறாரு, அவர் மில்லில் கேஷியராக வேலை பார்த்துட்டு இருந்தார். ஸோ அவர் வந்து லீவு கிடைக்காது, ஏன்னா என்னோடய வேலை அது மாதிரி, நீ நினச்ச உடனே போகணுன்னு சொன்னால் அப்படியெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அதுக்கப்புறம் சொல்லிகிட்டே இருந்தேங்க, ஒரு தடவை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அப்படின்னு தைப்பூசத்துக்கு ஒரு 1 வீக் பிஃபோர், சரி இப்போ 2 நாள் லீவ் இருக்குது போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாருங்க. வந்த உடனே மருவத்தூர் எங்கே இருக்குது, எந்த பஸ்ஸில் போகணும் எல்லாம் ஒன்றுமே தெரியாதுங்க. அவங்கள கேட்டுட்டு தான் வந்தேங்க. வந்து நேராக இங்கே பஸ்ஸு கரெக்டாக கோவில் முன்னாடியே நிறுத்தினாங்க. நிறுத்திட்டு இறங்கிட்டோம். 1984 தைப்பூசம். அப்புறங்க இறங்கின உடனே இங்கே உள்ளே போர் இருக்கும், போர்வெல்லில் குளிச்சுட்டு வந்து அங்கே தென்னை மரம் திட்டு மாதிரி இருந்துச்சு, அது மேலே உட்காண்ட்ருந்தாங்க. உட்காண்ட்ருந்த உடனே ஒரு 7:30 மணி 8 மணி இருக்கும் காலையில். குளித்த உடனே அங்கே வந்து உட்காந்துட்டோம். ஏன்னா வேறு யாரை கேட்குறது என்ன எதுவும் தெரியலைங்க. ஜாஸ்தி யாரும் இல்லை. ஒரு தாத்தா இருந்தார் பூஜை பண்ணிட்டு, அவர் மட்டும்தான் இருந்தாருங்க. வந்து அங்கே உட்காண்ட்ருந்த உடனே அம்மா வந்தாங்க. அம்மா வந்து எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. கோயம்புத்தூரில் இருந்து அப்படின்னு சொன்னாங்க. அருள்வாக்குக்கு வேண்டி வந்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்க, ஏன்னா அம்மாங்கன்னு தெரியாது. ஆமாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அம்மா வரும், கூப்பிடும், அம்மா வந்தால் அருள்வாக்கு கூப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் அங்கே எங்கேயோ பக்கத்தில் டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்து உட்காண்ட்ருந்தாங்க. அப்போ வந்து எல்லாரும் சொன்னாங்க, மகேந்திரன் ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட அருள்வாக்குக்கு பணம் கட்டணுங்க, என்ன பண்ணுறது, எங்கே கட்டுறது அப்படின்னு கேட்டாங்க. அவர் வந்துட்டு, என்னம்மா இப்போ வந்து அருள்வாக்குன்னு கேட்குறேன், ஒரு வாரத்துக்கு அம்மா பிஸியாக இருப்பாங்க, இப்போ அருள்வாக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் அப்புறமா வந்து கேட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாருங்க. சரி அப்படின்ட்டு அப்படியே உட்காண்ட்ருக்கோம். அப்புறம் அந்த தாத்தா வந்து அவர்கிட்ட கேட்டாங்க, எங்க அருள்வாக்கு அம்மா என்ன சொல்லிச்சு, அம்மா வந்தாங்களே என்ன சொல்லிச்சு, அம்மா வரும், கூப்பிடும், கிடைச்சா கூப்பிடும்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோம். சரி அப்போ என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு, நீங்கள் பணம் கட்டுங்க. இல்லை அவர் இப்போ பணம் கட்ட வேண்டாம்னு சொல்லிட்டாருங்க, அம்மா அருள்வாக்கு சொல்லாதுன்னு சொல்லிட்டாருங்க அப்படின்னு. அப்போ தாத்தா சொன்னாருங்க, பாருமா நீ ஒரு பேப்பர் எடு, ஒரு பேனா எடு, உன்னோட பேர் எழுது, இன்னும் 4 திருப்பியும் அதுக்குள்ளே ஒரு 4 பேர் வந்துட்டாங்க, அந்த 4-5 பேர்த்து பேரையும் வரிசையாக எழுதி வச்சுக்கோ, அம்மா வந்து அருள்வாக்கு சொன்னால் பணம் கட்டு,
அப்படி இல்லை அப்படின்னா நீ பணம் கட்டாத, நீ அப்புறம் இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த தாத்தா சொன்ன மாதிரி பேப்பர் எடுத்து பேர் எழுதி வச்சுட்டேங்க. கொஞ்ச நேரம் கழித்து அம்மா வந்தாங்க. வந்ததும் அங்கே முன்னாடி புட்டு மண்டபத்தை முன்னாடி அம்மா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு புட்டு மண்டபத்துக்கு வந்து உட்காந்தாங்க. உட்காந்த உடனே பேர் கூப்பிட்டாங்க. போய் உள்ளே உட்காந்த உடனே, சக்தி முள்ளு மேலே துணியை போட்டுட்ட, மெதுவாக தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறங்க தைப்பூசத்துக்கு நாகர் முன்னாடி நவதானியம் பரப்பிட்டு எலுமிச்சம்பழம் விளக்கு ஏற்றி வச்சுட்டு அப்புறம் போ அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு 4-5 நாள் இருக்குது. ஆனால் அவருக்கு லீவ் இல்லை. அவர் சொல்லிட்டாருங்க. வெளியே வந்து அம்மா என்ன சொன்னாங்கன்னு கொஞ்சம் பேர், இவர் அப்போ இஸ்லாம் பாய், ஒரு டிராயிங் மாஸ்டரு, அப்புறம் யாரோ 4-5 பேரெல்லாம் இருந்தாங்க. சக்தி யாருன்னு ஞாபகம் வரல. அவங்க கேட்டாங்க, அம்மா என்ன சொன்னாங்க, சொல்லலான்னு சொல்லுங்கள், இல்லைன்னா பரவாயில்ல. எங்களுக்கு அம்மா இப்படி சொன்னாங்க, எங்களால் அவ்வளவுக்கு புரிஞ்சுக்க முடியல, அம்மா இருக்கு சொன்னாங்க, என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, அம்மா சொல்லியாச்சுன்னா கண்டிப்பாக இருந்து நீங்கள் செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்துங்க, இவர் லீவு கிடைக்காது, எனக்கு என் வேலையே போயிடும், நான் ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டார். சரி, அவர் வேணால் போயிட்டு திருப்பி தைப்பூசத்துக்கு வரட்டும், நீங்கள் இருந்து விளக்கேற்றிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து சரி அப்படின்ட்டு இருந்துட்டேங்க. இருந்தால் அப்போ 2 நாளில் ஸ்டால் எல்லாம் போட்டு எல்லாம் நிறைய கூட்டம் வந்துச்சு. கொஞ்சம் இந்த அளவுக்கு இல்லைங்க, கொஞ்சம் கூட்டம் வந்துச்சு. இப்படி வர்றவங்ககிட்ட எல்லாம் நீங்கள் எப்படி வந்தீங்க, உங்களுக்கு என்ன அனுபவம், எப்படி உங்களுக்கு அம்மா தெரிஞ்சது அப்படின்னு சும்மா கொஞ்சம் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் அதுக்குள்ளே தைப்பூசம் வந்தாச்சு. தைப்பூசம்னா இங்கே நவதானியம் கிடைக்கல, வேறு யார்கிட்ட சொன்னல, அவங்க போய் எங்கேயோ தூரத்தில் வாங்கிட்டு வந்து கொடுத்து நவதானியம் பரப்பி எலுமிச்சம்பழம் விளக்கு வச்சுட்டு அப்புறம் ஊருக்கு போனாங்க. அன்னையிலிருந்து எப்பப்பெல்லாம் முடியுதோ வந்து அம்மாவுக்கு அபிஷேகத்துக்கு பணம் கட்டிடுறது. வர்ற சமயத்தில் எப்போ அருள்வாக்கு கிடைக்குதோ அன்னைக்கு வந்து அருள்வாக்கு கேட்டுட்டு திருப்பியும் அபிஷேகத்துக்கு பணம் கட்டிட்டு போயிடுறோம். அது மாதிரியே செஞ்சுட்டு இருந்தாங்க. அம்மா நிறைய தடவை அருள்வாக்கெல்லாம் சொன்னாங்க, எல்லாம் குழந்தைகளுக்கு சொன்னாங்க, வேலை எல்லாமே சொன்னாங்க. எல்லாம் கேட்டுட்டு அப்புறம் கடைசியில் கல்யாணத்துக்கு கேட்டாங்க. அப்பவும் குழந்தை கல்யாணத்துக்கெல்லாம் அப்பவும் சொன்னாங்க. இப்போ கடைசியில் யூஎஸ் போயிட்டு அப்புறம் முடிகிறப்போ ஒரு தடவை டிசம்பர் மாலை போட்டு வந்தாங்க. மாலை போடுறதுக்கு அப்போவும் பாத பூஜை பண்ணுவாங்க. நான் என்ன நினச்சேன்னாங்க, நமக்கு வந்து 100% இல்லை, 200% கான்ஃபிடென்ஸ் வந்தாச்சு. ஸோ நம்ம அந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் வேறு யாராவது அபிஷேகத்துக்கு பணம் கட்டினா அவங்க கேட்டு நம்ம மாதிரி அனுபவிச்சிட்டோம். நம்ம வந்து நம்பணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக இல்லை, அம்மா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அம்மாவே நடத்தி வைக்கிறா. அம்மா என்ன நடத்தணும்னு நினைக்கிறாளோ அதை நடத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேகத்துக்கு அப்போ இருந்து பணம் கட்டுறது இல்லைங்க. பாத பூஜைக்கு வருவேன். பாத பூஜை செய்யும் போதெல்லாம் அம்மா அப்பப்போ சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த டைம் மட்டும் எனக்கு 1 மாதம் முன்னாடி வந்தேங்க. ஆகஸ்ட் ஆடிப்பூரத்துக்கு வந்திருந்தேங்க. அதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்தேங்க. அம்மா வந்து நான் யூஎஸில் இல்லை இங்கேயே இருந்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு இதில் கேட்டேங்க அம்மாக்கிட்ட. அம்மா இருந்துட்டு, நீ எல்லாம் கட்டடம் ஆகிட்டுருக்கு, நீ போயிட்டு ஆடிப்பூரத்துக்கு வான். அப்போவே நான் இங்கே ஒரு 10 days 15 days இருக்கலாம்னு நினச்சேங்க. பட் அம்மா வந்து நீ போயிட்டு ஆடிப்பூரத்துக்கு வா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறது, ஒரு 4 நாளில் திருப்பி போயிட்டேங்க. கோயம்புத்தூர் போயிட்டு வேறு உடுமல்பேட்டை அமராவதி டேம் பக்கத்தில் ரிலேஷன்ஸ் இருக்காங்க, எப்படியாவது டைம் போகணுமே ஆடிப்பூரம் வரைக்கும். அப்படி போயிட்டு ஆடிப்பூரத்துக்கு வந்தேங்க. ஆடிப்பூரத்துக்கு வந்து கஞ்சி பால் எல்லாம் எடுத்தேங்க. அப்புறம் இப்போ நேற்றுக்கு பாத பூஜை பண்ணேங்க. அப்போ வந்து அம்மா கட்டடமெல்லாம் ஆயிட்டுருக்கு, நீ அம்மா சொல்கிறேன் நீ போயிட்டு வா, அம்மா சொல்கிறப்ப வா. அதுக்கு என்ன அர்த்தம், என்னை நான் யாரை கேட்கறது என்னன்னு புரியாமல் இருக்கேன். ஓம் சக்தி. மாவை நினை மனமே மேல் மறுபுறம் மாவை நினை மனமே.
please like, share, and subscribe to the Bangaru Amma Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.